வணக்கம் மக்களே. திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அண்ணன் ஜோசப் விஜய் முதல்வர் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஓப்பனாக சட்டப்பேரவையில் வச்சே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதியமைச்சர் சொல்லிட்டு போனார் இல்லையா, ஒரு 3 ஃபைல் இருக்குன்னு. அவர் சும்மா போகிற போக்கில் ஒன்றும் சொல்லிட்டு போல. என் மேசையில் உண்மையிலே 3 ஃபைல் இருக்குது. அந்த 3 ஃபைலில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்போ வெளியிடணும், எப்போ அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதை அந்த நேரத்தில் கரெக்டாக நாங்கள் வெளியிடுவோம் அந்த ஊழல் ஃபைல்களை அப்படின்னு சொல்லி ஒரு மறைமுக எச்சரிக்கையை நேரடியாக கொடுத்துருக்கார். ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறோம். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். ஒரு நேரடியாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. ஒழுங்காக இருந்துக்கோங்க, இல்லைன்னா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற லெவலில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக இனிமேல் கனவுலையும் ஆட்சி அமைக்க முடியாது, நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனால் கனவுலையும் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்க ஒரு காட்டமான பதிலை கொடுத்துருக்காரு. எப்போதுமே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அமைதியாக, சுவாபமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் தான் அண்ணன் ஆனந்த் அவர்கள். அவரே இன்னைக்கு வெகுண்டெழுந்து பேசியிருக்காரு. மேலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தரப்புலேருந்து எங்களை அடிக்க வர்றாங்க, ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க, பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. இதை சபாநாயகர் அனுமதிக்கக்கூடாது, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற லெவலுக்கு சபாநாயகர்கிட்டையும் துணை சபார்கிட்டையும் அவர் ஒரு கம்ப்ளைண்டாக வச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒரு கடுமையான எச்சரிக்கையை முதல்வர் திமுகவுக்கு கொடுத்திருக்காரு. என்ன நடந்தது சட்டப்பேரவையில், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதாவது இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு காரசாரமான ஒரு உரையாடல் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு பக்கம் அறிவிப்புகள், 110 விதியின் கீழ் முதல்வர் ஏகப்பட்ட அறிவிப்புகளை கொடுத்தார். எம்எல்ஏக்களுக்கு காரு, 75,000 ரூபாய் டீசலுக்கு உண்டான தொகை, உதவியாளருக்கு 25,000 ரூபாய் சம்பளம் அப்படின்லாம் அறிவிப்புகள் அள்ளி மழையாக பொழிந்தது அப்படின்னு சொல்லலாம். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபா உயர்த்தல், இப்படி பல்வேறு அறிவிப்புகள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் முதல்வர் ஆதாரம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, ஊழலுக்கு ஆதாரம் என் மேஜையில் இருக்குது. நிதியமைச்சர் சொன்னார் இல்லையா, போகிற போக்கில் ஒன்று அவர் சொல்லிட்டு போல, அவர் சொன்ன மாதிரியே 3 ஃபைல்கள், ஊழல் சம்மந்தப்பட்ட 3 ஃபைல்கள் என்கிட்ட இருக்குது. அது எப்போ வெளியிடணுமோ அப்போ நான் வெளியிடுவேன். இப்போ நான் அதை பேசுகிறேன்னா இடைத்தேர்தல் வருது, ஸோ அந்த இடைத்தேர்தலில் கூட நீங்கள் ஜெயிக்க முடியாத லெவலுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான விமர்சனத்தை, அதை நான் விமர்சனம்னு சொல்ல மாட்டேன், ஒரு எச்சரிக்கையை திமுகவுக்கு நேரடியாக சட்டப்பேரவையிலே கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லலாம். உண்மையிலே திமுக ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திமுகவினர் ரொம்ப ஒரு வன்முறை கலந்த துணியில் பேசினாங்க. ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற லெவலில் அவர் அடிக்கக்கூடிய லெவலுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். மேலும் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களை காட்டுறீங்க, அதே நேரம் நாங்கள் பேசுவதற்கு எதிர்வினையாக என்ன ரியாக்ஷன் திமுக கொடுக்குறாங்க அதையுமே நீங்கள் நேரடி ஒளிபரப்பில் ஸ்பிளிட் பண்ணி காமிங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டையும் சொன்னார். உண்மையிலே கண்டிப்பாக அதை காட்டணும். யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் காட்டப்படுதே தவிர அதுக்கு திமுக என்ன எதிர்வினை ஆச்சுது அப்படிங்கிறது காட்டப்படலை. அது ஒரு இருட்டடிப்பு செய்யப்படுது. கண்டிப்பாக அதை காட்டணும். அப்போ தான் திமுக எவ்வளவு அநாகரிகமாக, எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத சட்டத்துறை அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அது கண்டிப்பாக
காட்டப்படணும். அதையே அவங்க காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல, கண்டிப்பாக காட்டணும். ஏனென்றால் ஒரு அவை நாகரிகம் கருதி, ஒரு சபை நாகரிகம் கருதி முதல்வர் இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். பட் என்ன எதுவாக இருந்தாலும் ரொம்ப மோசமாக பேசும்போது கண்டிப்பாக அதை காட்டணும். அதுவும் குறிப்பாக ஒரு அமைச்சரை அடிக்க வரக்கூடிய லெவலில் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு சபாநாயகர்கிட்டையும் துணை சபாநாயகர்கிட்டையும் புகார் பண்ணுறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? எல்லாமே லைவில் போயிட்டுருக்கு, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே அவை குறிப்பில் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயலை திமுக செய்கிறாங்க. திமுகவுக்கு அந்த வயிற்றெரிச்சல் இன்னும் அடங்கலை. எப்படிடா இவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க, எப்படிடா இவங்கெல்லாம் மந்திரி ஆனாங்க, நம்ம 50 வருட பாரம்பரியம் 76 வருட ஆலமரம் அரச மரம்னு சொன்னமே நம்மளை இப்படி தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி போட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த வயிற்றெரிச்சல். ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதிக்கு 80 வயசு ஆகிட்டு அவர் என்ன பேசுகிறாரு மேடையில், இந்த சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராது, மா சுப்பிரமணியனை தோற்கடித்து சைதாப்பேட்டை மக்களுக்கு நல்ல சாவே வராதுன்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. இன்றைக்கி அவர் மேலே தாவேக்கா சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு, டிஜிபி அலுவலகத்தில் சென்று வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல பேச்சா? இதே மக்கள் தானே உங்களுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டாங்க, திமுகவுக்கும் அதிமுக. இன்றைக்கி வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டால் நல்ல சாவு வராது, அவன் புளித்து சாவ போகிறானா? இந்த மாதிரி ஆர்எஸ் பாரதி போன்ற அரை வேக்காட்டு கிழடுகளை வைத்துக்கொண்டு எப்படி திமுக வண்டி ஓட்ட போகுதுன்னு தெரியல. ஸ்டாலின் ஒரு முக்கிய முடிவு எடுக்கலை அப்படின்னா திமுக ஜலசமாதி ஆயிரும். கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர், நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு அரசியல் சாணக்கியன், பேச்சு திறமையுடையவர். அவர் உருவாக்கி வைத்த அந்த கோட்டையில், அரசியல் கோட்டையில் மிக எளிதாக ஸ்டாலின் வந்து உட்கார்ந்தார். இன்னைக்கு அதே அளவு அந்த கோட்டையை அவரால் கட்டி காப்பாற்ற கூட முடியல. 5 வருடம் தான் முதலமைச்சராக இருந்தார். அதுலேயும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அதில் கொரோனா காலம். அவர் ஆக்டிவாக செயல்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் வைத்துக்கொள்ளலாம். அதுலேயும் பேரை கெடுத்துட்டு தான் போனார். என்னைக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜன் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து தூக்குனீங்களோ அன்னைக்கே திமுகவுக்கு சனியம் பிடிச்சிருச்சு. ஸோ இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்க திமுகவிற்கு இன்றைக்கி சட்டப்பேரவையில் ஓப்பனாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கார் முதல்வர். ஸோ என்ன நடக்க போகுது? ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஸ்கெட்சு போட்டாங்க. இன்னொரு பக்கம் சேகர் பாபு, இன்னொரு பக்கம் KN நேரு, மதுரையில் மூர்த்தி, இப்படி மும்மூர்த்திகள் எல்லாத்தையுமே தூக்க போகிறாங்க. அன்பில் மகேஷ் மிக விரைவில் திமுகவிலிருந்து வெளியேறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.